வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ இது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லிமிட்டடாக ஒரு 2 ப்ராப்ளம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் ஒரு 2 ப்ராப்ளம் பார்ப்போம். அந்தமாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பார்ப்போம். Determine the 3D transformation matrix to scale a line AB in the x direction by 5 units by keeping point A fixed, then rotates the line by 60 degree anticlockwise about the z axis. Give A of 1,5,2 and B of 3,15,6. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 3D டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேட்ரிக்ஸு நீங்கள் வந்து அந்த ஒரு கொடுத்து, அதாவது ஒரு ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் 5 யூனிட்ஸு எக்ஸ் டைரக்ஷனில் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏ வந்து ஃபிக்ஸ்டு, தென் ரொட்டேஷன் பை 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து, அதாவது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணால் இந்த 2 பாயிண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுதான் டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லா ப்ராப்ளமுக்கும் நீங்கள் கிவன் எழுதிக்கோங்க. கிவன் அந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதாவது ஏ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பி கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி. இந்த 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம லேட்டராக நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 5 யூனிட்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. 5 யூனிட்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸு ஒய் ஜெட் அந்த 3 எதுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட் ரோ, அதாவது ஃபஸ்ட்டு காலம் வந்து உங்களுக்கு எக்ஸு, செகண்ட் காலம் வந்து ஒய், தேர்ட் காலம் வந்து ஜெட். அதனால தான் உங்களுக்கு 5 யூனிட்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படி சொன்னதுனால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலமில் உங்களுக்கு ஒரு, அதாவது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலமில் 5 போட்டிருக்கீங்க. இதே இது 5 யூனிட்ஸ் இன் ஒய் டைரக்ஷன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் காலமில் 5 போட்டிருப்பீங்க. அதே இது 5 யூனிட்ஸ் இன் ஜெட் டைரக்ஷன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தேர்ட் காலமில் இங்கே 5 போட்டிருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது யூனிட்ஸு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து, அதனால தான் யூனிட் மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு யூனிட்ஸு மென்ஷன் பண்ணி எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், ஜெட் டைரக்ஷன் அப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கிவன் பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். இப்போ இந்த 60 டிகிரி வச்சு என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது ஸ்கேலிங் 5 யூனிட்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் பாயிண்ட்ஸ் என் இன் ஃபிக்ஸ்டு. அதாவது பாயிண்ட் என் இன் ஃபிக்ஸ்டுனா நம்ம ஏ ஃபிக்ஸ்டு சொல்லியிருக்காங்க. அப்போது அதை அப்படி ஃபிக்ஸாக வச்சு நீங்கள் வந்து அந்த 5 யூனிட்ஸ்க்கு, அதாவது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் எப்படி என்ன நடக்கும் அப்படி பாருங்கள். இப்போ இந்த 2 இது கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட் வந்து 1:3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுங்க. 1:3 இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 3x3 மேட்ரிக்ஸில் நீங்கள் வந்து அந்த எதுக்குன்னா அந்த எக்ஸு டைரக்ஷன் பை 5 யூனிட்ஸ், அதுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த 2 மேட்ரிக்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 1x3 மேட்ரிக்ஸ் 2 கிடைக்குது. இந்த 2 தான் உங்களுக்கு வந்து அட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 5 யூனிட்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன்னா உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட், அதாவது ஏ கோஆர்டினேட், பி கோஆர்டினேட், இதுதான் உங்களுக்கு ஏ கோஆர்டினேட், பி கோஆர்டினேட் அட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எக்ஸ் டைரக்ஷன் 5 யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க இப்போ வந்து இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 5 யூனிட்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் ரொட்டேட்ஸ் 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ், 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா, அதாவது ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொட்டேட் தானே, அதனால் ரொட்டேஷன் கான்செப்ட் வரும். ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அதாவது காஸ் தீட்டா சைன் தீட்டா 0, மைனஸ் சைன் தீட்டா 0, அதுக்கப்புறம் காஸ் தீட்டா 0, 0, 0, 1. இதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும். அதனால் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூனிட் கேட்டாங்கன்னா இது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னல, இதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்க்கு. இப்போ நான் உங்களுக்கு ரொட்டேட்ஸ் த 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் அபவுட் ஜெட் ஆக்சிஸ், அதாவது அதான் சொல்லியிருக்காங்க, அபவுட் ஜெட் ஆக்சிஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். அதனால் 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் அபவுட் ஜெட் ஆக்சிஸ்னால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஏ, இது பி. இப்போ இதில் ஏபி சொல்லி உங்களுக்கு இந்த யூனிட் மேட்ரிக்ஸு, அதாவது அந்த வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டைரக்ஷன் 5 யூனிட்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும்
ஏபி இந்த ஏபியும் நம்ம மாறிடுச்சு. அதாவது இதுலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதில் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சோம். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இதை வந்து ஏபி இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல நம்ம 60 டிகிரியை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 60 டிகிரியை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ காஸ் தீட்டா என்னது காஸ் 60 என்னது உங்களுக்கு 1/2. அதுக்கப்புறம் சைன் 60 டிகிரி வந்து √3/2. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த 3 மேட்ரிக்ஸை இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் இன் Z டைரக்ஷன் அப்படி கேட்டதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த 60 டிகிரி இந்த ஆன்டி கிளாக் வைஸ் Z டைரக்ஷனால் இந்த மைனஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு காலமில் அந்த ஃபஸ்ட் ரோவில் இங்கே மைனஸ் போடுவீங்க. எதனால் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இஸ் சேஞ்சுடு பிகாஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதனால தான் உங்களுக்கு மைனஸ் வந்து இங்கே போடுவீங்க. நெக்ஸ்ட்டு மைனஸை போட்ட பேர் இப்போ என்ன பண்ண போகிறோம், அதாவது நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், அதாவது நம்ம மல்டிப்ளை பண்ணோம், இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் அதாவது அந்த டிகிரி மேட்ரிக்ஸ் அந்த ரொட்டேஷனுக்கு மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணோம்ல அந்த மேட்ரிக்ஸை இது கூடயே மல்டிப்ளை பண்ணோம். இந்த பாயிண்ட்டு இந்த மேட்ரிக்ஸோடய மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு இது கூடயே மல்டிப்ளை பண்ணும்போது இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அந்த 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் பாயிண்ட். அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 152 அதாவது 152 அதுக்கப்புறம் இன்டூ இது அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் இந்த இன்டூ இந்த 1x3 மேட்ரிக்ஸ் இன்டூ இந்த 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதேமாதிரி இந்த 2 இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இது பேசிக் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஆனால் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அதாவது இந்த ரோவையும் இந்த காலையுமே மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு -1/2 -1/2 5 இன்ட்டு √3/2 5 √3/2 ப்ளஸ் தான் வரும். அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 0 0. அதனால் உங்களுக்கு இந்த 2 ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த ரோவும் இந்த காலமும் இந்த காலமும் அதனால தான் உங்களுக்கு 3 பாயிண்ட்டு இங்கே ஒரு 3 பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதாவது நம்ம இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படி பார்ப்போம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இது 2 கான்ஸ்டன்ட் 2 பேஸ் அதனால் உங்களுக்கு ப்ளஸ் பண்ண முடியாது மேலேயும். அதனால் உங்களுக்கு அப்படி எழுதிருங்க. இந்த 2 இதுக்கு கான்ஸ்டன்ட் பேஸு அதனால் இது எழுதிருங்க. இது வந்து 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதேமாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. உங்களுக்கு கடைசியில் A பாயிண்ட் B பாயிண்ட் 2 பாயிண்ட் கிடைக்குது. இதுதான் உங்களுக்கு கேட்ட பாயிண்ட். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் சால்வ் பண்ணணும். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இன்னும் புரியலனா இன்னொரு ஒர்க்கை நீங்கள் வந்து இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் கொஸ்டின் வேறு டைப் ஆஃப் ப்ராப்ளமு. ட்ரான்ஸ்லேட் அ ஸ்கொயர் ABCD வித் த கோஆர்டினேட்ஸ் ABCD ஒரு 4 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க பை 2 யூனிட்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் 3 யூனிட்ஸ் இன் ஒய் டைரக்ஷன். அதாவது இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் அப்போனா ட்ரான்ஸ்லேஷன்ட்டு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. அந்த ட்ரான்ஸ்லேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளமு இதுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் பேஸ் பண்ண ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது என்ன ஃபார்முலா எல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். We can represent the given square in matrix form using homogeneous coordinates of vertices. இது வந்து என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ABCD இந்த 4 கோஆர்டினேட்ஸ் கேட்டாங்கன்னா 4 கோஆர்டினேட்ஸும் நீங்கள் எப்போவுமே இது ஒரு ஸ்டாண்டர்டான ரெப்ரசன்டேஷன். உங்களுக்கு வந்து இந்த ரெப்ரசன்டேஷனில் தான் பண்ணுவீங்க. அதாவது x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 x4 y4 1 இதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ரெப்ரசன்டேஷன். இந்த ரெப்ரசன்டேஷனில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 இப்போ இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு x1 0 x2 உங்களுக்கு வந்து 5 x3 5 x4 0 அதேமாதிரி y1 0 y2 0 y3 5 y4 5. இப்போ அப்படியே அந்த 1 எல்லாமே தேர்டு காலம் வந்து 1 தான். அதனால் 1 1 எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு 2 யூனிட்ஸு ஒய் டைரக்ஷனில் 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து த ட்ரான்ஸ்லேஷன் ஃபேக்டர் ஆர் T suffix x equal to 2 T suffix y equal to 3. இப்போ எதுக்கு இது 2 வந்து T suffix xக்கு நம்ம அஸ்யூம் பண்ணுறோம், T suffix yக்கு 3 ஏன் அஸ்யூம் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அதுதான். அதாவது நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் கேட்டதுனால நம்ம ட்ரான்ஸ்லேஷன் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டு சொல்லி அதோட ஃபார்முலா இதுதான். அதாவது T suffix v equal to 1 0 0 0 1 0
டி சஃபிக்ஸ் எக்ஸ் டி சஃபிக்ஸ் ஒய் 1. நான் சொன்னல ஃபஸ்ட்டு காலம் வந்து உங்களுக்கு எப்போவுமே எக்ஸு, செகண்ட் காலம் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒய், தேர்ட் காலம் வந்து உங்களுக்கு ஜெட்டு. அதுமாரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த எக்ஸு, அதாவது எக்ஸோட நம்ம எக்ஸ் யூனிட்டு எக்ஸ் டைரக்ஷனுக்கு 2 யூனிட்ஸாக, அப்போ அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலமில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒய் டைரக்ஷனுக்கு 3 யூனிட்ஸ், அது வந்து நீங்கள் செகண்ட் காலமில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதாவது நம்மளுக்கு வந்து நியூ கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். நியூ கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் தனியாக நியூவாக ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதான் உங்களுக்கு இனிஷியலாக கொடுத்த கோஆர்டினேட்ஸு. இந்த கோஆர்டினேட்ஸ் மேட்ரிக்ஸுக்கு இது நம்ம ஃபார்ம் பண்ணோம். இந்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நியூ கோஆர்டினேட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கோஆர்டினேட்ஸு பழைய மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஸ்கொயராக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுதான் டோட்டல் ப்ராப்ளமே. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து நியூ ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ்க்கு அதுக்கு வந்து இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ்க்கு இது ஒரு 4 பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்தமாதிரி 4 கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஏபிசிடி இந்த இது, அதாவது இந்த மேட்ரிக்ஸ் தான் ஏபிசிடிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ட்டு இந்த டிவி இந்த மேட்ரிக்ஸு, அது நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அதாவது நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு ஏபிசிடி மேட்ரிக்ஸு, இது வந்து டி சஃபிக்ஸ் வி மேட்ரிக்ஸு. இந்த ரெண்டையும் நீங்கள் ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க. அதாவது ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ், அதாவது ஏ டேஷ்க்கு வந்து இந்த 2 பாயிண்ட்டு, பி டேஷ்க்கு வந்து இந்த 2, சி டேஷ்க்கு வந்து இந்த 2, டி டேஷ்க்கு வந்து இந்த 2. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடிட்டு கொஸ்டினில் கொடுத்தது வந்து நீங்கள் இந்த ஏபிசிடிட்டு 4 கோஆர்டினேட்ஸ்க்கும் 4 ரோலை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்களா, அதாவது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4ட்டு. அதேமாதிரி தான் நீங்கள் வந்து ஏ டேஷ் பி டேஷ் டி டேஷ்க்கும் இந்த 4 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. தஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு 2,3, பி டேஷ் ஈக்குவல் டு 7,3, அதுக்கப்புறம் சி டேஷ் ஈக்குவல் டு 7,8, அதுக்கப்புறம் உங்களுக்கு டி டேஷ் ஈக்குவல் டு 2,8. இப்போ நெக்ஸ்ட்டு அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரைய போகிறோம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்கள் கன்ஃபார்மாக வரையணும். எதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மை. அதேமாதிரி உங்களுக்கு இப்போ எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து இது வரைஞ்சாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. அதாவது எக்ஸ்ட்ரா மார்க்னால் நீங்கள் இதுக்கிட்டு அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ட்டு மார்க் இருந்து நீங்கள் வரையாமல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் குறையும். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வரையணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அது எப்படி வரைகிறது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டினில் ஏபிசிடி இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரிஜினல் ஸ்கொயர் வரைங்க. இந்த கோஆர்டினேட்ஸ் என்ன 0,0 5,0 5,5 0,5, அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸு ஒயிட்டு அந்த கிராஃப் ஒன்று ப்ளாட் பண்ணி இதில் 0,0 0,5 5,5 0,5 அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிரிங்க. இப்போ ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ்ட்டு நம்ம 4 பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு நீங்கள் தனியாக ஸ்கொயர் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது லைட்டாக உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸை விட்டு கொஞ்சம் அப்பராக இருக்கும். அதுதான் உங்களுக்கு அதாவது ஸ்கொயர் பிஃபோர் ட்ரான்ஸ்லேஷன், ஸ்கொயர் ஆஃப்டர் ட்ரான்ஸ்லேஷன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ட்டு போட்டு இதுதான் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் இப்படி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, ட்ரான்ஸ்லேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, அதுக்கப்புறம் 3D ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மேட்ரிக்ஸு 3D ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மேட்ரிக்ஸ்க்கு அந்த பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க டிகிரி வச்சு கேட்டால் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரொட்டேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.